Assalamualaikum. Hi friends, welcome to my channel portosvlog. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் கட்லட் ரொம்ப டேஸ்டா வித்தியாசமா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கட்லட் பாத்தீங்கன்னா யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு பாத்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேங்க. மட்டனில் பார்த்திங்கன்னா போன்லாம் தனியாக எடுத்துக்கணும். இந்த சதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த முள்ளுலன்னு பார்த்திங்கன்னா நான் சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சதை பகுதி மட்டும் மட்டன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். அடுத்ததாக இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது தாங்க தேவையானது. இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதை அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கட்லெட்டுக்கு மட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி எடுத்தாச்சுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறம் இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. இது ஆயிலில் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது என்ன செய்றீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுடணும். இதை ஆற விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு எடுத்து வச்ச பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய், ஒரு வெங்காயம், கடைசியாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்லெட் செஞ்சு நம்ம அந்த கட் பண்ணி எடுக்கும் போது அழகாக சூப்பராக பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமாக புதினாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, அப்புறம் வெங்காயத்தாள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இந்த முட்டையும் ஏற்கனவே இதை அரைக்கும் போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் கிளறினா சரி வராதுங்க. நீங்கள் கையிலேயே நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம கையில் இது மாதிரி பிசைஞ்சு நல்லா கிளறி விட்டால் தாங்க இந்த மசாலா எல்லாமே இந்த கறியிலலாம் ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் இதே மாதிரி ஒரு பை வச்சு அதில் நம்ம தட்டிக்கலாங்க. இது மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசில் இந்த கட்லெட் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை எடுத்துக்கலாம்.
இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஓரத்தில் வெடித்து வரும், அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ஓரத்துலலாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா தட்டியாச்சு. ஓரத்துலேயும் இந்த வெடிப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றி வச்சாச்சு. இது வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக சவுந்து வந்திருக்குங்க. நல்ல ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா சூப்பராக வருது. எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமே நல்லா வந்து இது ஃப்ரை ஆகி வந்துடுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக சவுந்துருச்சு, நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் மட்டன் கட்லெட் செய்ய போகிறீங்கன்னா இந்த மெத்தடில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் கட்லெட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மட்டன் கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய டேஸ்டியான யம்மியான உங்களுக்கு நிறைய ரெசிபி என்னால் கொடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவைங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.